அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். இன்று சூரியன் நாள். சூரியன் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறு என்றால் சூரியன். சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க, ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்னு சொல்லி சூரியனுக்கு ஒரு கடவுள் வாழ்த்து இருக்குது. அதில் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும்னு ஒரு கவிதை வரி இருக்குல்ல, அதேமாதிரி ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி எல்லாருக்கும் இன்றைய கிழமை ஒரு சந்தோஷமான கிழமையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். அலுமினினா என்னது? பழைய மாணவர்கள் ஒன்றாக சந்திக்கும் நாள். நேற்று நடந்தது. எனக்கு நாங்கள் ஒரு 50 பேர் மட்டும் தமிழகம் முழுவதும் தென்றல் பொதிகை மலை என்ற அடிவாரத்தில் மணிமுத்தாறு என்கின்ற ஒரு மணிமுத்து ஆறு ஓடக்கூடிய அந்த பூமியில் போய் கலந்து பேசி உள்ளம் மகிழ, சிந்தனை மகிழ, ஒருவருக்கொருவர் ஆற தழுவி அளவலாவிக் கொண்டோம். நேற்றைய தினத்திற்கு வாழ்த்துக்கள். இன்றைய தினம் வலைத்தளத்து நண்பர்களாகிய உங்களோடு ஒரு 5 நாணயம் தந்திருக்காங்க. ஏன் 5 நாணயம் தந்திருக்காங்க? நான் 100 நாணயம் கேட்டேன், 5க்கு மேலே இல்லைங்கிறாங்க எனக்கு. இதில் ஒரு 100 நாணயம் கொடுத்து விட்டாங்க. இதில் 5 நாணயம். என்ன நாணயம்னு பார்ப்போம். இவ்வளவு லைட்டு போட்டும் இவ்வளோ தான் ஒளி இருக்குது. இது 2021 நொய்டா மின்ட்டு யூஎன்சி. இது 2021 யூஎன்சி 10 ரூபா காயின். 75th இண்டிபெண்டன்ஸ் டே 2021 நொய்டா. 2021 நொய்டா. 2021 நொய்டா. ஒரு 5 காயின் மட்டும் இருக்குது. வேண்டும் என்பவர்கள் வாங்கி கொள்ளலாம். ஒரு நாணயத்தோட விலை 950 ரூபா. ஒரு நாணயத்தோட விலை. நான் இதுலேயே 100 காயின் கேட்டேன். 100 கொடுங்க, ஒரு பாக்கெட் கொடுங்க, என்ன விலையாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு. இல்லை சார், சாரி சார், ரொம்ப வெரி டிமாண்டு, 5 காயின் மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு. அந்த 5 தான் உங்களோட பார்வைக்கு வச்சுருக்கேன். தற்போது விலை அது. இது ஒரு 6 மாத காலமாக இந்த 950 நிற்கிது. அது எவ்வளோ டிமாண்டாக போயிருக்குன்னு எனக்கு தெரியல. நான் அதுக்கு மேலே அதை வச்சு விற்கிறது இல்லை. 1000 ரூபா அனுப்புனீங்கன்னா சிப்பிங் சார்ஜும் சேர்த்து உங்களுக்கு ஒரு நாணயம் அனுப்பிச்சி விடுவேன். 5ஐயும் வாங்குறதுன்னு வாங்கிக்கோங்க. என்னுடைய கலெக்ஷனில் எனக்குன்னு ஒன்று நான் ஏற்கனவே வச்சுட்டேன். இன்னொரு பெரிய டெய்லர்ட்ட வாங்கினேன். அவர் 2 நாணயங்கள் கொடுத்தாரு. அதில் தான் ஒன்றை விற்றுட்டு ஒன்றை வச்சுருந்தேன். இப்போ இதில் ஒரு 5 நாணயம் இருக்குது. 2021 நொய்டா மின்ட்டு காயின். ஃபுல்லாகவே குட் கண்டிஷனான காயின் தான். எல்லாமே யூஎன்சிங்கிறதுல சந்தேகம்லாம் வேண்டாம். மக்கள் புழக்கத்துக்கு இந்த நாணயம் போகலை. 21 வெளிவந்த மேக்சிமம் எல்லா நாணயங்களுமே மக்கள் புழக்கத்துக்கு போகலை. அது தவறாக அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள். 75வது வருஷம் 2022 தான் ஆரம்பிக்குது, 2022 தான் முடியுது அப்படின்னு சொல்லி 2021 வெளியிடப்பட்ட நாணயத்தை டப்புன்னு நிப்பாட்டாங்க. அது ரேர் ஆகிப்போச்சு. 10 ரூபா காயின் ரொம்பவும் ரேர் ஆகிப்போச்சு. மற்ற காயின்கள்லாம் சுமாரான ஸ்கேர் கேட்டகரியில் இருக்குது. இருந்தாலும் இப்போ இந்த விவரங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அதையும் பதுக்கிட்டாங்க. அதுவும் ரேர் ஆகிப்போச்சு. இது ஒரு நண்பரிடம் ஒரு 20 ரூபா காயின் 100 காயின் இருந்துச்சு. 2021 மும்பை மின்ட்டு. அதை 100ஐயும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அந்த 100ஐயும் நான் வாங்கினோம்னா அதில் ஒரு 3 காயின் 10 ரூபா காயின். இந்த 20 ரூபா காயினோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் சொன்னேன், அவர் அதை ஏற்றுக்கிட்டார். நன்றி, அதற்கு உரிய ரூபாயை நீங்கள் குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டார். முழுமே யூஎன்சி காயின் தான், ஆனால் வேறு காயின். சர்வப்பள்ளி கிடையாது, சர்வப்பள்ளி தான். சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய யூஎன்சி காயின். வெறும் 40 ரூபா தான் இது ஒரு காயின். இன்னொரு காயின் என்ன காயின்? 2017 மும்பை மின்ட்டு. இது 3 தனியாக இருக்கட்டும். இது எல்லாமே 2021 20 ரூபா காயின் யூஎன்சி காயின். ஒரு பாக்கெட்டு ஸ்கேர் கேட்டகரியில் இருக்குது. வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா இன்றைய விலை ஒரு நாணயம் 500 ரூபா.
தயவுசெய்து நான் சொல்கிறேன், ஒரு 10 காயின் வாங்கி இதை உங்களுடைய சேவிங்ஸில் வச்சுக்கோங்க. கூடிய விரைவில் இதுவும் 10 ரூபா நாணயம் மாதிரி 950 ரூபா 1000 ரூபாயா ஆகிவிடும் என்பதில் எள்முனையளவும் சந்தேகமில்லை. தற்போதே இது கிடைக்க மாட்டேங்குது. 5 ரூபா காயின் கிடைக்குது. ஒரு நாணயம் 150 ரூபா. 2021 உள்ள 75th இண்டிபெண்டன்ஸ் டே காயின் 5 ரூபி காயின் வந்து 1 காயின் வந்து 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நான் நேற்று வாங்கலை, அது 150 ரூபான்னு போட்டிருந்தாங்க, வாங்கலை. அப்படின்னா அது யூஎன்சி கிடையாது. யூஸ்டு கண்டிஷன் காயினையே 150 ரூபான்னு சொல்லுவாங்க. அப்போ யூஎன்சியாக இருந்தால் என்ன வேணும்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே யூஎன்சி 2021 மும்பை மின்ட்டு. இது எல்லாமே யூஎன்சி காயின் தான், ஸ்கேர் கேட்டகரி. இன்றைக்கி இந்த நாணயம் என்ன விலைன்னு பார்ப்போமா? க்ரீன் ஷர்ட்டுன்னு ஒன்று எடுத்தேன். அது எதில் வச்சு வந்திருக்கும்? க்ரீன் ஷர்ட்டுங்கிற ஆல்பத்துக்கே போயிருக்குமா? இந்த வாரேன். க்ரீன் ஷாட்டுங்கிற ஆல்பத்தில் போய் அது சேவ் ஆயிடுச்சு. இது இன்றைய விலை 2021 மும்பை மின்ட்டு. இன்றைய விலை ருபீஸ். இது என்ன வெப்சைட்டுக்கு மேலே மறைச்சிருக்கேன். அதை ஒரு நாணயத்தோட விலை வந்து 500 ரூபா. மினிமம் பர்ச்சேஸ் ஒரு காயின், மேக்ஸிமம் பர்ச்சேஸ் 15 காயினுக்கு மேலே தரமாட்டேன்னு சொல்கிறான். 20 ரூபா. 2021 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸு மும்பை மின்ட்டு. இதே நாணயம் தான் இந்த வச்சுருக்கேன். இது மும்பை மின்ட்டு தான், 2021 தான். 20 ரூபா காயின் தான். ஒரு காயின் இன்றைய விலை வந்து 500 ரூபா. நான் கொடுக்குறது வெறும் 150 ரூபா. குறைஞ்சது பாதி விலைக்குனாலும் 250 கொடுக்கணும். நம்ம வாங்கினது விலை குறைச்சி வாங்கியிருக்கோம். அதனால் ஒரு காயின் வெறும் 150 ரூபா. தயவுசெய்து நண்பர்களே, ஒரு 10 காயின் மட்டும் வாங்கி உங்களோட சேவிங்கில் வச்சுக்கோங்க. ரொம்ப விலை வெரி சீப். 150 ரூபாங்கிறது யூஎன்சி காயின். இப்போ உள்ள ரேட்டுக்கு, இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்த இயரு, இந்த மின்ட்டு உங்களுக்கு வெரி ரேர். என்கிட்ட வாங்காமல் உங்களுக்கு ஆங்காங்கே கையில் கிடச்சிருந்தாலும் நீங்கள் அதை சேவ் பண்ணுவீங்க. ஏன்னா என்னோடய முழு விவரத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். வேறு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ரேர் கேட்டகரிக்கு போயிடுச்சு. இந்த வருஷம் மட்டும் நீங்கள் 2022 தூக்கி வச்சுக்கிட்டு 150 ரூபா தாங்கன்னு கேட்கக்கூடாது. 2023 2024 வச்சுக்கிட்டு 150 ரூபான்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஹைதராபாத் மின்ட்டு யூஎன்சியாக இருந்தால் அதிகபட்சம் 40 ரூபா அல்லது 50 ரூபாய்க்கு போகும். அதுவும் வலைத்தளத்தில் வந்து 150 ரூபா 200 போட்டாங்க. அதையும் இருந்தாலும் நம்ம கொடுக்குறது 40 ரூபா 50 ரூபாய்க்கு நம்ம கொடுப்போம். ஒரு பாக்கெட் மட்டும்தான் வச்சுருப்போம். அது என்னைக்கு இருந்தால் இருக்கட்டும், ஒரு 10 வருஷம் கழிச்சுனா விற்றுக்கலாம். இது என்ன அழுகி போகிற வியாபாரம் கிடையாது. இருந்தாலும் இந்த நாணயம் ஒரு அற்புதமான ஒரு நாணயம். என்ன யூஎன்சி கிடைக்கிறது பெரிய கஷ்டம். அது 21 வந்து ஒரு பாக்கெட் கிடச்சது வந்து ஒரு பெரிய அபூர்வம். இருக்கட்டும். இப்போ வந்து இந்த 2021 10 ரூபா காயினையும் 20 ரூபா காயினை பட்டு மட்டும் சொல்லியிருக்கேன். இது 2 மட்டும் வேணுங்காங்க வாங்கிக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.